ஸோ எஸ்எம்ஜி குரூப் மெம்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சப்ஜெக்ட் வந்து புதிய திட்டம், அதை பற்றிய விவரங்கள் நம்ம சார் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. எல்லாரும் தெளிவா கேளுங்க. நோட் புக், ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் கையில வச்சுக்கோங்க. இல்ல இந்த நம்ம பாண்டிச்சேரி சார் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ரங்கசாமி சார் சொன்ன அந்த ரெஃபரன்ஸ் நோட் புக் எல்லாரும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. சார் சொல்ல 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 அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து தனியா எழுதி வைங்க. கடைசியில கொஸ்டின் ஆன்சர் கேட்கும் போது தெளிவா கேளுங்க. இடையில இருந்து கேட்க வேண்டாம். சார் சொல்றத தெளிவா கேளுங்க. ஸோ வெல்கம் டு மதியலன் சார். சார் நீங்க உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். எஸ்எம்ஜி குழும அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எஸ்எம்ஜி தலைவர் வந்து கரெக்டா நம்மளை குறிப்பெடுத்து வச்சிருப்பார் போல் இருக்கு. எப்ப கூப்பிடணும், எப்ப கூப்பிடக்கூடாது அப்படின்னு. நான் கூட சரி நம்மளை இந்த மாசம் விட்டுருவாரு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். கரெக்டா புது பிளான் வந்தோன்னு ஒரு கொக்கிய போட்டாரு சார். சார் வந்துருங்க இமிடியேட்டா முதல்ல எஸ்எம்ஜி குரூப்ல தான் நீங்க இந்த பிளானை எடுக்கணும். நீங்க உங்க சேனல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா எஸ்எம்ஜில நீங்க தெளிவா எடுக்கணும் அப்படின்னாரு. அதனால நேத்து வீடியோ நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, இத பத்தி கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நேற்றைய வீடியோவோட இன்னைக்கு எஸ்எம்ஜில ஒரு முழுமையான பதிவை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பதிவிட போறோம். அதனால நீங்க வந்து முதல்ல நல்லா கவனமா கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் நம்ம கேட்டுக்கலாம், தெளிவுபடுத்திக்கலாம். நான் இந்த பிளானை டீட்டெயில் பண்ணும்போதே இதை எங்கெங்க எந்தெந்த கேப்ல எப்படி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும், ஏன் இந்த பிளானை முதல்ல நமக்கு முக்கியமா, இதை எதுக்கு எல்ஐசி இந்த மார்ச் மாசத்துல அதுவும் இந்த 15 தேதிக்கு மேல எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பதில் எல்லாமே என்னுடைய பிரசன்டேஷன்ல இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அதனால இப்போ வந்து முழுமையா நம்மளுடைய செஷனுக்கு போயிடலாம். என்னுடைய ஸ்கிரீனை வந்து நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஆடியோ கிளியரா இருக்கா சார்? சார் கிளீனா சார், கிளீனா இருக்கு. ஓகே. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வந்து எல்ஐசி பட்ஜெட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு பிளானை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். 18/3/2019 அன்னைக்கு ஒரு புது பிளானை வந்து எல்ஐசி வந்து இதே மாதிரி மார்ச் மாசம் அறிமுகப்படுத்தினாங்க. அது என்ன பிளான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த பிளான் பேரு வந்து பாத்தீங்கன்னா நவ்ஜீவன் அப்படிங்கிறது பிளான் நம்பர் 853. அந்த பிளானோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் இந்த பட்ஜெட் பிளஸ் அப்படிங்கிறது. இது ஒண்ணு நமக்கு புதுசா இப்பதான் முதல்ல இந்த மாதிரி ஒரு பிளான் வந்திருக்கு அப்படி நீங்க நினைக்காதீங்க. 18/3/2019 வந்த நவ்ஜீவனோடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் இந்த பட்ஜெட் பிளஸ். பட்ஜெட்னா என்ன மீனிங்? பட்ஜெட் அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிளஸ்னா தெரியும், பிளஸ்னா என்னது? growth, வளர்ச்சி. சேவிங்ஸுக்கான ஒரு பிளான் தான் இந்த பட்ஜெட் பிளஸ்ன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்ம பொதுவா பிளஸ்ன்னு முடிஞ்சாலே நம்ம மனசுல எல்லாம் ஒரு பயம் இருக்கும். இது வந்து மணி பிளஸ், மார்க்கெட் பிளஸ், ப்ராஃபிட் பிளஸ், அந்த மாதிரி அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்கீமுக்கு எல்லாமே பிளஸ் 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 அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கேட்டதுனால இந்த பட்ஜெட் பிளஸும் ஷேர் மார்க்கெட் ஸ்கீமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது, நிறைய பேருக்கும் இருந்திருக்கும். அத நம்ம முழுமையா படிச்ச பிறகுதான் தெரியுது இது வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்கீம் இல்லை அப்படிங்கிறது. அதனால நம்ம இத துவங்குவோம். நவஜீவனுடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் இது எப்படிங்கிறத முதல்ல இந்த பிளானை வந்து முழுமையா உள்வாங்கிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அப்பதான் ஒரு கிளைண்ட்ட உட்காந்து நம்ம பேசும்போது நமக்கே ஒரு குழப்பமான மென்டாலிட்டியில போய் உட்காந்தோம்னா
நம்மளால தெளிவா ஒரு கேன்வாசிங் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ப்ராடக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம வந்து எஃபெக்டிவா நம்ம கிளைண்ட் கிட்ட பேச முடியும். இல்ல நான் கேட்டு சொல்றேன், புக்கை பார்த்து சொல்றேன், அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இன்னொரு முகவர் உள்ள புகுந்து அந்த நம்மளுடைய சேலை அவரு வாங்குவதற்கு வந்து அது வசதி உண்டாக்கி கொடுத்துரும். அதனால வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றது, நீங்க படிப்பதை விட பார்ப்பதை விட கேட்பது உங்க மனசுல ரொம்ப தங்கும். அந்த கேட்கும் போதே நீங்க அதனுடைய முக்கியமான விஷயத்த குறிப்பெடுக்க துவங்குனீங்கன்னா இன்னும் அது உங்களுடைய ஆள் மனசுக்கு போகும். அதனால தயவு செய்து எல்லாரும், சார் அடிக்கடி சொல்றாரு, ஒவ்வொரு ட்ரைனிங் கிளாஸ்லயும் சொல்றாரு, அந்த பாண்டிச்சேரி ரங்கசாமி சாரோடைய அந்த யுத்தியை வந்து மறக்காம உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. தயவு செய்து உங்களது ரெஃபரன்ஸ் நோட்டை எடுத்து நான் சொல்ல 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 நீங்க பாயிண்டை எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்டா இருக்கலாம், தெரியாத பாயிண்டா இருக்கலாம். எப்பவுமே எழுத துவங்குனீங்கன்னா அது உங்க மனதில் தங்கும். அப்படிங்கிற ஒரு முன்னுரையுடன் நம்ம இந்த பிளானை பார்க்கலாம். இந்த பிளான் நம்பர் 861 available for sales 180 days from 15/3/2021. இன்னையில இருந்து 180 நாட்களுக்கு இந்த பிளான் வந்து இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 10/9/2021 வரைக்கும் இந்த பிளான் இருக்கும். எல்ஐசி பட்ஜெட் பிளஸ் நான் முதலே சொன்னது மாதிரி நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் அசூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். ஏன்னா அந்த பேர்லே பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பட்ஜெட்னா நம்ம சேவிங்ஸ் மீனிங் பார்த்தோம். நான் லிங்க்டுனா எல்லாத்துக்குமே தெரியும், இது யூனிட் லிங்க்டு கிடையாது, ஷேர் மார்க்கெட் லிங்க்டு கிடையாது. அதுக்கு பேர் தான் நான் லிங்க்டு. பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னா என்ன மீனிங்னா, எல்ஐசியோட ப்ராஃபிட்ல பங்கு ஏற்கும் ஒரு பாலிசின்னு அர்த்தம். எல்ஐசியோட ப்ராஃபிட்ல இதுல ஒரு பங்கு உண்டு இந்த ஸ்கீம்ல சேர்றவங்களுக்கு. இண்டிவிஜுவல் லைஃப் அசூரன்ஸ் சேவிங் பிளான் இது வந்து ஒரு குரூப் திட்டம் இல்ல, இண்டிவிஜுவல் பாலிசி. பார்ட்டிசிபேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன விதமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ப்ராஃபிட்டை வந்து 2 விதமா பிரிச்சு கொடுப்பாங்க எல்ஐசியில. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ரிவர்சனரி போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போனஸ் மெத்தட். அது வந்து ஒவ்வொரு வருஷமும் டிக்ளேர் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு மெத்தடு லாயல்டி அடிஷன் மெத்தட். லம்சமா யாரு விடாம தொடர்ந்து பாலிசி கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லாயல்டி அடிஷன் அப்படிங்கிறது. ப்ராஃபிட்ங்கிறது ஒரு டியூ கட்டினா கூட அந்தந்த வருஷத்துக்கு கிடைக்கும். ஆனா லாயல்டி அடிஷன்ங்கிறது யாரு ஒழுங்கா விடாம கட்டுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து டெத் அப்பையும் கொடுக்குறாங்க, மெச்சூரிட்டி அப்பையும் கொடுக்குறாங்க, சரண்டர் அப்பையும் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கிங்க. இது எல்ஐசியோட லாபத்துல பங்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. லாயல்டி அடிஷன் அப்படிங்கறதுனால நீங்க வந்து அது ரொம்ப கம்மியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா இது வந்து போனஸும் கொடுத்து எல்ஏ இஃப் எனின்னு போடும்போதுதான் அந்த எல்ஏங்கிறது கொஞ்சம் ரொம்ப கம்மியா வருவதற்கு வாய்ப்புண்டு. இதுல போனஸே வந்து பாத்தீங்கன்னா எல்ஏவோட ஃபார்மட்ல தான் கொடுக்க போறாங்க. அப்படிங்கும்போது அது இல்லாம நமக்கு இதுல இன்பில்ட்டா வேற போனஸ் வேற பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஜீவன் லேப்ல எப்படி இன்பில்ட்டா நமக்கு ஒரு போனஸ் இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, சம்மஸ்டுக்கும் பிரீமியத்துக்குள்ள வித்தியாசத்தை வச்சு, அந்த மாதிரி இதுலயும் இருக்கு. அதனால இதுல இன்பில்ட் போனஸும் இருக்கு, லாயல்டி அடிஷனும் இருக்கு. அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு இந்த பிளானை அப்படியே முழுமையா கவனிங்க. இந்த பிளானோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சிங்கிள் பிரீமியம் இருக்கு, லிமிட்டெட் பிரீமியம் இருக்கு. உங்களுடைய கிளைண்டோட வசதிக்கு ஏத்த மாதிரி அவரு சிங்கிள் பிரீமியத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம், லிமிட்டெட் பிரீமியத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். லிமிட்டெட் பிரீமியம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக்சடா பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்கு மேல பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எந்த பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணாலும் பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 5 வருஷம் தான். அதுக்கு பேர் தான் லிமிட்டெட் பிரீமியம். இந்த 2 டைப்ல பார்ட்டி அவங்களுடைய நீடுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு?
2 ஆப்ஷன்ஸ் டு சூஸ் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ பார்ட்டி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 2 பிரீமியத்திலேயே சிங்கிள் பிரீமியம் போட்டாலும் 2 சாய்ஸ் இருக்கு. லிமிட்டெட் பிரீமியத்தை சூஸ் பண்ணாலும் டெத் அப்ப என்ன சம் அஷ்யூர்ட் வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது பார்ட்டிசிபேட் இன் தி ப்ராஃபிட் இன் தி ஃபார்ம் ஆஃப் லாயல்டி அடிஷன். ஏன்னா இது முக்கியங்கிறதுனாலதான் முதலே இதை பத்தி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி, இதையும் சொன்னேன், இன்பில்ட் போனஸ். அடுத்தது வைடு ஸ்கோப் ஃபார் சேல்ஸ். அதாவது இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 90 நாட்கள் முடிந்த குழந்தையில இருந்து 70 வயது வரைக்கும் உள்ளவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாங்க. நம்ம பாலிசி வாங்காம யார பார்த்தாலும் பாலிசி வாங்கலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 70 வயசு வரைக்குமே இந்த ஸ்கீம்ல சேரலாங்கும் போது நீங்க ஒருத்தரை பார்த்து பாலிசி வாங்காம வந்தீங்க அப்படின்னா அது குற்றம் உங்க மீதுதான். ஏன்னா எங்கெங்க கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல் பண்ணிட்டே வராங்க எல்ஐசி. இப்ப எங்கெங்கெல்லாம் பிரைவேட் கம்பெனிக்காரன் நம்மளை அட்டாக் பண்றான் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி ஷார்ட் டேர்ம்ல தான் அவங்க நம்மளை பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. 6 வருஷம் கட்டுங்க, 7 வருஷம் கட்டுங்க, 8 வருஷம் கட்டுங்கன்னு ஷார்ட் டேர்ம்ல அடிக்கிறாங்க. லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறோம், ஷார்ட் டேர்ம் கட்டுங்கன்னு சொல்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 48ன்னு ஒரு பிளான் இருந்தது, லிமிடெட் பேமெண்ட் என்டோமெண்ட் அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு அருமையான திட்டம். அதுல இந்த மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் எல்லாம் இருந்தது ஷார்ட் டேர்ம்ல. அதுக்கப்புறம் நவ் ஜீவன் அப்படின்னு ஒரு பிளான 2019ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம அதை ஸ்டடி பண்ணி மூவ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்றதுக்குள்ள அது பிளான் வித்ட்ரா ஆகி போச்சு. அப்ப இந்த மாதிரி எஸ்எம்ஜி மாதிரி ஒரு குரூப்லாம் இல்ல. நமக்கு ஒரு அந்த ப்ராடக்டை பத்தி ஒரு முழுமையான அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாதனால லாயல்டி அடிஷன் நமக்கு கமிஷன் கம்மி அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்னால அந்த பிளான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தவறிட்டோம். அதனால எல்ஐசியும் சீக்கிரம் அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது 853 பாருங்க. அந்த பிளான் வித்ட்ரா பண்ண உடனே இந்த பிளானை ரெடி பண்ணிருப்பாங்க போல் இருக்கு. அதனால இந்த பிளானுடைய நம்பர் 861. 900 சீரியல் வந்தா கூட இந்த பிளான்ல முதல்லயே ரெடி பண்ணி வச்சு இப்பதான் ஐஆர்டியோட அப்ரூவல் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. இதை முழுமையா உள்வாங்கிட்டு எங்கெங்க கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல் பண்ணோம்னு வைங்க. நம்ம எங்க போய் பிசினஸ் கிடைக்காம வரோம் அப்படி பாத்தீங்கன்னா சில பேர் இந்த ஷார்ட் டேர்ம் வச்சு நம்மளை அடிச்சு என்ன பண்ணுவாங்க, என்னங்க 15 வருஷம் அல்லது மினிமம் 10 வருஷத்துக்கு கம்மியா நமக்கு பிபிடியே இல்லை இது வரைக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த உமங்கோட பெய்டப்பை பத்தி சொல்லுவோம். ஆனா பெய்டப்புங்கிறது கட்டாம விடுறதுதான். அது நம்ம ஒரு முழுமையான ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், தோத்து போய் வெளியே வரோம், நமக்கு எந்த பிசினஸும் கிடைக்காம வெளியே வரோம். அப்ப எந்த வகையிலையும் நீங்க பார்க்கக்கூடிய பார்ட்டிட்ட இருந்து நீங்க பிசினஸ் இல்லாம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அருமையா அந்த கேப்பை இந்த பிளான் மூலமாக ஃபுல் பண்ணிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்க உட்காந்து பேசக்கூடிய எல்லாத்தையும் பாலிசி வாங்கலாம். அதுவும் குறிப்பா ஏற்கனவே பாலிசி போட்டவங்ககிட்ட நீங்க ஃபர்தர் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த பிளான் நமக்கு அல்வா மாறிங்க. மெச்சூரிட்டி போகுது, ரீசைக்கிளிங் கேட்கிறோம். எத்தனை பேர் பாலிசி திருப்பி போடுறாங்க, மீண்டும் 15 வருஷம் 20 வருஷம் கட்ட சொல்லும் போது இப்பதான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கட்டி பணம் வாங்கியிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் மீண்டும் நீங்க 15 வருஷம் 20 வருஷம் கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சோர்வு வருது, இது மேல ஒரு அட்ராக்ஷன் கம்மி ஆகுது. இல்ல சார் பாத்துக்கலாம், வேற எதுலாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற மூடுக்கு வராங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் சிங்கிள் பிரீமியம் அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு நம்ம ரீசைக்கிளிங் பண்ணுவதற்கு ஒரு அருமையான டூலு. HNI, பிசினஸ் மேன், NRI அவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த கேப்பை ஃபுல் பண்றதுக்காக இந்த ஸ்கீமை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல தெளிவுபடுத்திக்கிங்க. நீங்க வாட்டுக்கு இந்த ஸ்கீமை போய் எல்லார்ட்டையும் கொண்டு போய் உடனே போய் ஒப்பிக்காதீங்க. இந்த மாதிரி புது பிளான் வந்திருக்கு அப்படிங்கிறத. புது பிளானை பத்தி புதுசா ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவரு கேட்டா இதை பத்தி பேசிட்டு ரெகுலரா அவர் பிரீமியம் கட்டுற மாதிரி ஒரு பாலிசியாச்சும் ஒரு ஃபேமிலியில இருக்கணுங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பணம் கட்டுற மாதிரி ஒரு பாலிசியாவது இருக்கக்கூடிய நபருக்கு இந்த கேப்பை ஃபுல் பண்ணுங்க அப்படிங்கிறத முதல்ல என்னுடைய ரிக்வெஸ்ட் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க வாட்டுக்கு போய் எடுத்தோம் கவித்தோம் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வருமானம் முக்கியம், பார்ட்டியோட நலனும் முக்கியம். அதனால இந்த கேப்பை ஃபுல் பண்றதுக்கு அருமையா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, 90 டேஸ்ல இருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் எல்ஐசில வேற ஏதாவது இருக்கா கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
எதுவும் கிடையாது, இது ஒண்ணுதான். அடுத்து பாருங்க, சிங்கிள் பிரீமியத்தை பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி இந்த 2 பிரீமியம் இருக்கு இல்லையா, சிங்கிள் பிரீமியம், லிமிடெட் பிரீமியம். முதல்ல சிங்கிள் பிரீமியத்துல என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டு அடுத்து நம்ம லிமிடெட் பிரீமியத்துக்கு போவோம். சிங்கிள் பிரீமியத்துக்கு என்ன கண்டிஷன்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏவை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு மினிமம் ஏஜ், முதலே சொன்னது மாதிரி மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 90 days கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பூர்த்தி ஆயிருக்கணும். குழந்தை பிறந்து 90 நாட்கள் நிறைவடைந்திருக்கணும். மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 44 years. ஆப்ஷன் ஏ சூஸ் பண்றதுக்கு. ஆப்ஷன் ஏனா என்னன்னு இப்பயே கேட்காதீங்க. ஆப்ஷன் ஏ என்னங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க ஒவ்வொன்னா குறிச்சிட்டே வாங்க. ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணணும்னா மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 90 days கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 44 years ஆயிருக்கணும். ஆப்ஷன் பி சூஸ் பண்ணணும்னா மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி அதுக்கும் 90 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி 70 years. இதைத்தான் நான் சொன்னேன், 90 daysல இருந்து 70 years வரைக்கும் இந்த ஸ்கீம்லாம் சேரலாம்னு சொன்னேன் பாத்தீங்களா. அது ஆப்ஷன் பி சூஸ் பண்றவங்க 90 daysல இருந்து 70 years வரைக்கும் இந்த ஸ்கீம்ல சேரலாம். ஆப்ஷன் ஏவா இருந்தா 90 daysல இருந்து 44 years வரைக்கும் அங்க சேரலாம். ஆப்ஷன் ஏ பிங்கிறது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். மெச்சூரிட்டி, இப்ப என்ட்ரி ஏஜ் பார்த்துட்டோம். மெச்சூரிட்டி ஏஜ் மினிமம் எல்லாமே ஆப்ஷன் ஏல மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷம் முடிஞ்சிருக்கணும். நம்ம வந்து 0 வயசு குழந்தைக்கு போட்டாலும் நம்ம வந்து 18 வயசுல முடிகிற மாதிரி தான் டேம் வந்து சூஸ் பண்ண முடியும். அப்ப 0 வயசு குழந்தைக்கு மினிமம் டேம் அப்ப எவ்வளவு ஆகுது? 18 வருஷம் அப்படிங்கிறது ஆகுது. பாலிசி டேம் என்னங்கிறதை நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்னா பார்க்கலாம். அடுத்து மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 65 வயசுல முடிகிற மாதிரி போடலாம். நம்ம முதலே பார்த்தோம், இந்த ஆப்ஷன் ஏல என்ட்ரி ஆகிறதுக்கு மினிமம் ஏஜ் என்ன பார்த்தோம்? 44 பார்த்தோம். அப்ப 44ல என்ட்ரி ஆகிறவங்க அதிகபட்சமா 21 years எடுத்துக்கலாம். 65ல பாலிசி மெச்சூர்ட் ஆகணும் ஆப்ஷன் ஏ எடுத்தா. ஆப்ஷன் பி எடுக்கிறவங்களுக்கு பாருங்க, அதே மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து 18 years கம்ப்ளீட்டடு. மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 80 years. மேக்சிமம் வந்து மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 80 வயசுங்கிறது பாத்தீங்கன்னா நியரர் பர்த்டே. நியரர் பர்த்டேனா தெரியும், 6 மாசம் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். 80 வருஷம் முடிஞ்சு 6 மாசம் வரைக்குமே அது 80 வயசு தான். 6 கிராஸ் பண்ணாதான் அது 81 ஆகும். அப்ப 80 வயசு முடிஞ்சு 6 மாசம் வரைக்குமே 80 தான் கணக்கிடும். நியரர் பர்த்டே 80 வயசு வரைக்கும் மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி ஆப்ஷன் பிக்கு. அடுத்தது ஆப்ஷன் ஏல பாலிசி டேர்ம், சிங்கிள் பிரீமியம், பாலிசி டேர்ம். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே நான் சிங்கிள் பிரீமியத்தை மட்டும் பிரிச்சு சொல்றேன், லிமிடெட் பிரீமியம் தனியா பிரிச்சு சொல்றேன். உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லாம இருக்கும். ரெண்டும் மாத்தி மாத்தி சொன்னா குழப்பமாகும், கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல சிங்கிள் பிரீமியத்தை ஃபுல்லா தரவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லிமிடெட் பிரீமியத்தை தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். பாலிசி டேர்ம்ங்கிறது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல 10 to 25 years வரைக்கும் நீங்க டேர்ம் எடுத்துக்கலாம். ஏஜ் வந்து 90 நாள் பூர்த்தியா இருக்கணும், 40 வயசுக்குள்ள இருக்கணும். 10 to 16 years தான் பாலிசி டேர்ம் கொடுக்க முடியும். யாருக்கு? ஏஜ் 41ல இருந்து 44 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. ஆப்ஷன் ஏல 90 நாள் முடிந்த குழந்தையில இருந்து 40 வயது வரைக்கும் உள்ளவங்க 10ல இருந்து 25 வருஷ டேம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது 10 வருஷம், 11 வருஷம், 12 வருஷம், 13 வருஷம், அப்படி எப்படினாலும் அவங்க சாய்ஸ் படி எடுத்துக்கலாம். 40க்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க அதிகபட்சமா 16 வருஷம் தான் எடுக்க முடியும். ஆப்ஷன் பிக்கு என்ன கண்டிஷன்? ஆப்ஷன் பி கண்டிஷன் எந்த கண்டிஷனும் இல்லை. எல்லா வயசுக்கும் 90 நாள்ல இருந்து 70 வயசு வரைக்கும் 10ல இருந்து 25 வருஷ டேம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேற எந்த கண்டிஷனும் இல்லை. மினிமம் 10, மேக்சிமம் 25. அதுக்கு இடைப்பட்ட எந்த வருஷம் வேணாலும் அவங்க சாய்ஸ் படி, தேவைப்படி, நீடு படி அவங்க எடுத்துக்கலாம். சம் அஷ்யூர்டு சிங்கிள் பிரீமியத்துக்கு மினிமம் சம் அஷ்யூர்டு பாத்தீங்கன்னா 1 lakh, மேக்சிமம் சம் அஷ்யூர்டுக்கு நோ லிமிட். சம் அஷ்யூர்ட்ல 1 லட்சத்திலிருந்து 9 லட்சம் வரைக்கும் போறவங்க
இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 25,000 போடணும். அதாவது 25,000 மடங்குல போடணும். 1 லட்சம் போட்டா 1.25 லட்சம், 1.25 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம், 1.5 லட்சத்துல இருந்து 1.25 லட்சம், அப்படிதான் போகணும். ஆனா அதுல இன்னொரு கண்டிஷன், however sum assured of 4,75,000 is not allowed. 4.25 லட்சம் மட்டும் இதுல அலோவ் பண்ண முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் பிரீமியத்துல 4.25 லட்சம் வந்து சம் அஷ்யூர்டு இல்ல. ஏன் இல்லைங்கிறத பார்ப்போம் அப்புறம். above 9 lakhs மேல போயிட்டா இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50,000, 9 லட்சத்துக்கு மேல போயிட்டோம்னா 9.5 லட்சம் தான் கொடுக்க முடியும், 9.25 லட்சம் கொடுக்க முடியாது. 9.5 லட்சம், 10 லட்சம், 10.5 லட்சம், 11.5 லட்சம், அப்படி மேக்சிமம் லிமிட் இல்லாம எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். இதுதான் கண்டிஷன். அடுத்தது சம் அஷ்யூர்ட் ரிபேட் அப் டு 1,75,000 சம் அஷ்யூர்டு வரைக்கும். இதுல வந்து 2 ஸ்லாப்பா பிரிக்கிறாங்க டேமை பொறுத்து. டேம் 10 to 20 இயர்ஸ் ஒரு ஸ்லாப்பு, 21 to 25 இயர்ஸ் ஒரு ஸ்லாப்பு. இந்த 2 ஸ்லாப்புக்குமே 1.25 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு எந்த ரிபேட்டும் இல்லை. 2 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 to 20 இயர்ஸ் போடுறவங்களுக்கு 25 rupees, 1000 ரூபாய்க்கு எல்லாமே. 21 to 25 இயர்ஸ் போடுறவங்களுக்கு 35 rupees. 5 lakh to 950 பாத்தீங்களா, 450க்கு அடுத்து 5 lakhs வந்திருக்கு. அந்த 475ங்கிறது இந்த சிங்கிள் பிரீமியத்துல இல்ல. 5 lakh to 9,50,000க்கு 10 to 20 இயர்ஸ் போடுறவங்களுக்கு 45 rupees, 21 to 25 இயர்ஸ் போடுறவங்களுக்கு 55 rupees. 10 lakh and above போடுறாங்கன்னா டேம் 10 to 20 இயர்ஸ் போடுறவங்களுக்கு 50 rupees, டேம் 21 to 25 இயர்ஸ் போடுறவங்களுக்கு 60 rupees. சார் இந்த சம் அஷ்யூர்ட் ரிபேட் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமா? இது எல்லாமே மொபைல் ஆப்ல நம்ம பிரீமியம் கணக்கு போட்டா வந்தது சார். இது எதுக்கு சார் இவ்வளவு நேரம்லாம் எங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காக ஒரு பாயிண்ட் சொல்றேன். சம் அஷ்யூர்ட் ரிபேட்டை நீங்க உங்களுடைய மார்க்கெட்டிங் டிப்ஸா பயன்படுத்தலாம். அவருக்கு இன்னும் அதிகமா சம் அஷ்யூர்ட இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதை ஒரு டூலா பயன்படுத்தலாம். எப்படி? ஒருத்தர் 4 லட்சம் போதும்னு சொல்றாரு. 4 லட்சம் போதும்னு சொல்றவட்ட, சார் இன்னும் 1 லட்சம் கூட 5 லட்சமா போட்டீங்கன்னா உங்களுக்கு 45 rupees 1000 rupeesக்கு குறையும் சார், ரிபேட் உண்டு. 9 லட்சம் போடுறவரை 10 லட்சம் போட வைக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் 20 இயர்ஸ் அப்படிங்கறத பதிலா 1 இயர் கூட்டி 21 இயர்ஸ் நீங்க அவரை போட வச்சீங்கன்னா 10 ரூபா அவருக்கு ரிபேட் கூடுதுங்களா? 10 ரூபா வந்து 1000 rupees கூடும்போது அவர் எத்தனை லட்சம் போறாரோ அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அவருக்கு எத்தனை ரூபா குறையுங்க? ஒரு 10 லட்சம் போட்டாருன்னா 10,000 ரூபாய் குறையும் இல்லைங்களா? 1 ரூபா இருந்தாலும் அவருக்கு மிச்சம் தானே. அப்ப அவர் மேல நம்ம எவ்வளவு அக்கறையா இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தானே. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கவனம் செலுத்தணும்னா அங்கே நமது மீதான ஒரு ஈர்ப்பு அதிகமாகும், நமக்கும் பிசினஸ் அதிகமாகும். ஓ, இவரை நம்பி நம்ம எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அதை விட்டு நீங்க மொபைலை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் அவர்கிட்ட பேச நம்ம மறந்துடுவோம். அப்ப இந்த மாதிரி நீங்க மொபைல்ல வந்து நீங்க ஒரு ரஃபா கணக்கு போறதுக்கு வச்சுட்டா கூட நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க ஒரு குறிப்பு மாதிரி உங்க பாக்கெட்ல எப்பவுமே வச்சுக்கணும். இது இந்த ஒரு பிளானுக்கு மட்டும் நான் சொல்லல, எல்லா பிளானுக்குமே நீங்க மோடு ரிபேட் ஆகட்டும், சம் அஷ்யூர்ட் ரிபேட் ஆகட்டும், மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் ஆகட்டும், நான் மெடிக்கல் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு குறிப்பு உங்க பையில இருக்கணும். அப்பதான் நீங்க அதை வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் டிப்ஸா பயன்படுத்தி நீங்க அதிகமா அவங்களுடைய சம் அஷ்யூர்ட கூட்டலாம். 35 வயசுக்குள்ள இருக்கிறவர் 10 லட்சம் போட்டாருன்னா சார் உங்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் ஒன்லி எஃப்எம்ஆர்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம கூட்ட முடியும். இதெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சில பேர் எல்லாம் பண்ணிருப்பீங்க. தெரியாத புது முகவருக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி போக்கஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். இதெல்லாம் நீங்க டிப்ஸா யூஸ் பண்ணிக்கங்க. அதனாலதான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ரிபேட்டுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதை வச்சு நம்ம அதிகமான சம் அஷ்யூர்டு வாங்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். சரி, சிங்கிள் பிரீமியத்துல சம் அஷ்யூர்டு ஆன் டெத் 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 2 ஆப்ஷன் என்னங்கிறத சொல்றேன். டெத் ஆனா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. அதுக்கு 2 சாய்ஸ். என்ன சாய்ஸ்? ஆப்ஷன் ஏன்னு ஒண்ணு சொன்னேன்.
ஆப்ஷன் ஏங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10 times of tabular premium chosen for basic sum assured. நீங்க என்ன சம் அஷ்யூர்டு போடணும் விருப்பப்படுறீங்களோ அதுக்கு உரிய டேபுலர் பிரீமியம். டேபுலர் பிரீமியம்னா என்னங்க? அட்டவணை பிரீமியம். 1000 ரூபாய்க்கு என்ன பிரீமியம் அப்படின்னு சொல்லி வயசு படி டேர்ம் படி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பிரீமியத்துக்கு பேரு தான் டேபுலர் பிரீமியம் அப்படின்னு பேரு. அந்த பிரீமியத்தை சூஸ் பண்ணி அதுல 10 மடங்கு கொடுப்பாங்க. அப்ப இதுல என்னென்ன பிரீமியத்துல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க? எந்த ரிபேட்டையும் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. மோண்ட் ரிபேட் ஆகட்டும், சம் அஷ்யூர்ட் ரிபேட் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், டேர்ம் ரைடர் ஆகட்டும், ஆக்ஷனல் பெனிஃபிட் ஆகட்டும், அந்த பிரீமியத்தெல்லாம் சேர்க்காம டேபுலர் பிரீமியத்துல 10 மடங்கு. இங்க உதாரணமா 10 லட்சம் போடுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கான பிரீமியம் கொடுத்திருப்பாங்க. அதை 10 லட்சத்துக்கு என்ன பிரீமியம்ங்கிறத பாருங்க. அந்த பிரீமியம் இன்ட்டு 10 மடங்கு. நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் பிங்கிறது 1.25 times of tabular premium chosen for basic sum assured. ஆப்ஷன் ஏனா 10 times, ஆப்ஷன் பினா 1.25 times. ஏன்னா இதெல்லாம் எஸ்யூசி மெடிக்கல் பர்பஸுக்காக ஏஜ் 60 வயசு இருக்கிறவருக்கு 10 மடங்கு கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு ரிப்போர்ட் நிறைய வரலாம், மெடிக்கலி அவர் ஃபிட் இல்லாம இருக்கலாம். அப்ப அவருக்கு இந்த ஸ்கீம்ல சேரணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கலாம். அப்ப இன்சூரன்ஸ் கவர் நம்ம குறைச்சிக்கலாம். அப்படிங்கும் போது நமக்கு இந்த ஒரு சாய்ஸை கொடுக்குறாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு செக்ஷன் 10(10)D வரணும் அப்படின்னா சம் அஷ்யூர்டுக்கும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துக்கும் மினிமம் 10%க்குள்ளதான் இருக்கணும். 10%க்கு மேல போயிட்டா செக்ஷன் 10(10)D அப்ளை ஆகாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்ப ஆப்ஷன் ஏ பின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுங்களா? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ல ஏஜ் என்ன, எனக்கு அந்த பேடு மறைக்குது. எக்ஸாம்பிள் ஏஜ் 40, பேசிக் சம் அஷ்யூர்டு 5 lakhs, டேர்ம் 20 years போடுறதா வச்சுக்கிறார். இப்ப சம் அஷ்யூர்டு ஆன் டெத் கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏக்கு எப்படி பாக்குறது? டேபுலர் பிரீமியம் நான் சொன்னது மாதிரி டேபுலர் பிரீமியம் 40 வயசுக்கு 20 year டேர்முக்கு சிங்கிள் பிரீமியத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 767 rupees 0.35 வருது. இதுதான் டேபுலர் பிரீமியம். அப்ப சிங்கிள் பிரீமியம் ஃபார் 5 lakhs இவர் எத்தனை ரூபா போட போறாரு? பேசிக் சம்மஸோட எவ்வளவு வேணுங்கிறாரு? 5 lakhs போடுறேங்கிறாரு. அப்ப 5 lakhsக்கான பிரீமியம் பாத்தீங்கன்னா 767.35 into 500 equal to 3,83,675 வருது. அப்ப இங்க சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் என்ன? 10 times of 3,83,675 10ஆல பெருக்குனா எவ்வளவு வரும்? 38,36,750 ரூபா. இதுதான் அவருடைய சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். சுருக்கமா சொல்லணும்னா அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கவர், ரிஸ்க் கவர். இப்ப புரியுதுங்களா? டேபுலர் பிரீமியம் பாக்குறீங்க, அது எத்தனை ரூபா சம் அஷ்யூர்டு போட போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பெருக்குறீங்க. வரக்கூடிய விடைய 10ஆல பெருக்குனா வர்றதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். ஆப்ஷன் பிக்கு என்ன செய்ய போறோம்? ஆப்ஷன் பிக்கு வேற தனியா டேபுலர் பிரீமியம் உண்டு. ரெண்டுக்கு ஒரே டேபுலர் பிரீமியம் கிடையாது. ஆப்ஷன் ஏக்கு தனியா டேபுலர் பிரீமியம், ஆப்ஷன் பிக்கு தனியா டேபுலர் பிரீமியம். ஆப்ஷன் பிக்கு என்ன டேபுலர் பிரீமியம் இந்த வயசுக்கு? 399 ரூபா 70 பைசா. அப்ப 399.70ங்கிறது 1000 ரூபாய்க்கு. அப்ப 5 lakhsக்கு எவ்வளவு?
399 × 70 × 500 போட்டா 1,99,850 ரூபா. இப்ப இதுல என்ன செய்யணும்? 1.25 டைம்ஸ் பார்க்கணும். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் 1.25 டைம்ஸ் ஆஃப் 1,99,850. 1.25 டைம்ஸ் பார்த்தா 2,49,813 ரூபா. இதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிட்டு அந்த கிளைண்ட் எதிர்பாரா விதமா இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கவர் எவ்வளவுங்க? 2,49,813 ரூபா. இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் நம்ம எப்படி கணக்கு போடணும் அப்படிங்கிறது. இதுல ஏதாவது யாருக்காவது புரியாம இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல அப்புறம் கேட்டுக்கிறீங்களா? மொத்தமா அப்புறம் கேட்டுக்கலாம் சார். ஓகே, நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணட்டுமா சார்? ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப குறுக்கு கேள்வி விட்டு இதுல நின்று போவோம். ஆமா, கடைசியில கேட்போம். நிதானமா தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. ரைட் ரைட், புரியுது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா புடிச்சு வைங்க, கடைசியில கேட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த ஃப்ளோ அப்படியே போட்டும். ரைட். அப்ப டெத் பெனிஃபிட் நம்ம என்ன கொடுப்போம் அப்படிங்கறத பாருங்க. டெத் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஏன்னா நம்ம மைனர் லைஃபுக்கும் இந்த பிளான்ல சேரலாம்னு சொல்லியிருக்கோம். பிறந்த 90 நாள் முடிந்த குழந்தை கூட சேரலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப மைனருக்கு எப்ப நம்ம இன்சூரன்ஸ் கவர் ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய 8 வயசு அல்லது பாலிசி போட்டு 2 ஆண்டுக்கு பிறகு இதுல எது முதல்ல வருதோ அப்ப இருந்து துவங்கும். அப்ப என்ன அர்த்தம்? 6 வயசுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாலிசி போட்டு 2 வருஷம் கழிச்சு ரிஸ்க் துவங்கும். 6 வயசு குழந்தைக்கு 8 வயசுல ரிஸ்க் துவங்கும். 7 வயசு குழந்தைக்கு 1 வருஷம் கழிச்சே, அதாவது 8வது வயசு முடிஞ்சோடனே துவங்கிடும். இப்ப 8 அண்ட் அதுக்கு மேல போடுற குழந்தைக்கு இமிடியேட்டா ரிஸ்க் ஸ்டார்ட் ஆயிரும். இது எல்லா சில்ட்ரன் பாலிசிக்கும் உள்ளதுதான். அந்த மாதிரி ரிஸ்க் துவங்குறதுக்கு முன்னாடி டெத் ஏற்பட்டால் நம்ம என்ன கொடுப்போம்? ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். இந்த பாயிண்ட் நம்ம அதிகமா பேச போறது இல்லை, அதனால நான் இதை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான். டூரிங் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள டெத் ஆகுது. ரிஸ்க் துவங்கிருச்சு. பாலிசி துவங்கின முதல் 5 வருடத்துக்குள்ள டெத் ஏற்பட்டா நம்ம என்ன கொடுப்போம்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தை கொடுத்துருவோம். நம்ம முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா? சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ஆப்ஷன் ஏ பி, இது ரெண்டுல அவரு எதை சூஸ் பண்ணிருக்காரோ அது படி நம்ம கொடுத்துருவோம். இதே 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டெத் ஏற்பட்டா பாலிசி டேம்குள்ள சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் பிளஸ் லாயல்டி அடிஷன். அப்ப டெத் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆனாலே 6வது வருஷம் டெத் ஏற்பட்டால் அந்த பார்ட்டிக்கு சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் மட்டும் கொடுக்க மாட்டோம், லாயல்டி அடிஷனையும் கொடுப்போம். இதுதான் டெத் பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன கொடுக்க போறோம்? அட் எண்ட் ஆஃப் பாலிசி டேர்ம் கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி, அதாவது பேசிக் சம் அஷ்யூர்ட் பிளஸ் லாயல்டி அடிஷன். நம்ம ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தோம். அவர் சிங்கிள் பிரீமியம் 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கட்டுறாரு பாருங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பிரீமியம் 383 கட்டுறாரு. அவருக்கு கேரண்டீடு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு? 5 லட்சம். அதை நம்ம பாண்ட்ல அடிச்சு கொடுத்துருவோம். அந்த 5 லட்சம் பிளஸ் லாயல்டி அடிஷன் 383 கட்டுறாரு, 5 லட்சம் வாங்கிக்கிறாரு. அந்த 5 லட்சம்ங்கிறது நான் தான் முதலே சொன்ன மாதிரி அது இன்பில்ட் போனஸ். அது இல்லாம 38 லட்சம் ரூபாய் அவர் இன்சூரன்ஸ் கவரேஜும் வாங்கிக்குவார். அப்ப ஒரு டேர்ம் பிளான் கேட்கிறவரை கூட நம்ம இந்த சிங்கிள் பிரீமியமா கட்டக்கூடிய நபர் இருந்தாங்க அப்படின்னா டேர்ம் பிளானுக்கு பதிலா இதை நம்ம போக்கஸ் பண்ணலாம். இதுல அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாபம் அவர் கட்டின பிரீமியம் ரிட்டர்ன் ஆகுது. அவர் கட்டின பிரீமியத்தை விட கூடுதலா தான் ரிட்டர்ன் ஆகுது. 2வது பாயிண்ட், அவருக்கு ஜிஎஸ்டி குறையுது. டேர்ம் பிளான் போட்டா என்னங்க ஜிஎஸ்டி? ஒவ்வொரு வருஷமும் 18% ஜிஎஸ்டி. ஆனா இந்த பிளான்ல ஃபர்ஸ்ட் வருஷம் 4.5, 2வது வருஷம் 2.25 தான்.
அதுலயே ஜிஎஸ்டி எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அவர் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அப்ப டேர்ம் பிளான கேட்கறவங்க, சிங்கிள் பிரீமியம் டேர்ம் பிளான் கேட்கறவங்கள கூட நம்ம இந்த சிங்கிள் பிரீமியம் பட்ஜெட் பிளஸ் ஒரு டேர்ம் பிளானா வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், மோர் தேன் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் சொல்லலாம். வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இல்ல, மோர் தேன் யுவர் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி நம்ம சிங்கிள் பிரீமியத்தை ஒரு டேர்ம் பிளானா அவருக்கு எப்படி ஜிஎஸ்டியை மிச்சம் பண்ணி தரலாம் அப்படிங்கறதை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணலாம். ஏன்னா இதுல சிங்கிள் பிரீமியத்திலையும் ஏடிடிபி ரைடர் இருக்கு. அது நம்ம அடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க, அதுக்காக சொல்ல வரேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மெச்சூரிட்டி அப்ப கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க, பேசிக் சம் அஷ்யூர்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா பிரைவேட் காரெல்லாம் இதைத்தான் யூஸ் பண்றான். கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டிங்கிறது பேசிக் சம் அஷ்யூர்ட் தான். அது கட்டின பிரீமியத்தை விட அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதை தாராளமா கேரண்டியா சொல்லலாம். நீங்க 5 லட்சத்துனால பாத்தீங்கன்னா 1 lakh வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி தெரியுது. இதே பெரிய அமௌண்ட் 1 crore அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு ரூபா அவங்களுக்கு வந்து இன்பில்ட் போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இது இல்லாம எல்ஏங்கிறது இருக்கு. இந்த எல்ஏ பத்தி உங்களுக்கு ஒரு நான் கொஞ்சம் ஒரு இது சொல்றேன் நானு. இப்ப இது வந்து இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்த பாயிண்ட், லோன். சிங்கிள் பிரீமியத்துக்கு லோன் இருக்கு. லோனுங்கிறது எனி டைம் ஆஃப்டர் 3 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் இஷ்யூனஸ் ஆஃப் பாலிசி. அதாவது பாலிசி கம்ப்ளீட் ஆன டேட்ல இருந்து 3 மாசத்துக்கு அப்புறம் லோன் வாங்கி கொள்ளலாம். லோனுங்கிறது எவ்வளவு பாத்தீங்கன்னா, லோன் மேக்சிமம் லோன் அமௌண்ட் வந்து 90% ஆஃப் தி சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூல 90% வந்து லோனா வாங்கிக்கலாம். அதன டேட் ஆஃப் கம்ப்ளீஷன்ல இருந்து ஏன் 3 மாசம் சொல்றாங்க அப்படின்னா, இதுல டேட் பேக் பண்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? டேட் பேக் ஆப்ஷன் இருக்கு. இதுல பிளான் இப்ப அறிமுகமானாலுமே நீங்க என்ன பண்ணலாம், ஏப்ரல் மாசத்துக்கு வரைக்கும் நீங்க அதிகபட்சமா டேட் பேக் பண்ணலாம். சார் நான் வந்து டேட் பேக் பண்ணிட்டேன், ஆல்ரெடி 3 மாசம் முடிஞ்சது, எனக்கு இப்பயே வந்து எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு இது கேட்க முடியாது. ஏன்னா என்ன கண்டிஷன், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் பாலிசில இருந்து 3 மாசம் கழிச்சு தான் சிங்கிள் பிரீமியத்தை பொறுத்தவரை லோன் வாங்க முடியும். ஓகே, அடுத்து ரைடர். ரைடர் என்னென்ன ரைடர் இருக்கு சிங்கிள் பிரீமியத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் இன்செப்ஷன் ஒன்லி. அதாவது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பாலிசி எடுக்கும் போதுதான் இந்த ரைடரை நீங்கள் சேர்க்க முடியும், அதுக்கப்புறம் நீங்க சேர்க்க முடியாது. என்ன ரைடர் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரைடர் ஏடி அண்ட் டிபி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரைடர், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட். இது மத்த பிளான்ல எல்லாம் நம்ம பாலிசி எடுக்கும் போது சேர்க்காம விட்டுட்டாலும் இடையில சேர்த்துக்கலாம். ஆனா அப்ப என்ன ஒரு கண்டிஷன் வைப்பாங்க, பிரீமியம் பேயிங் டைம் வந்து 5 வருஷம் பாக்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். இங்க பிரீமியம் பேயிங் டைமே 5 வருஷம் தான். நீங்க முதல் வருஷம் விட்டுட்டு 2வது வருஷம் வந்து எனக்கு இதை சேருங்கன்னா எப்படி சேர்க்க முடியும்? இன்னும் பாக்கி ஏதோ இருக்கும், 4 years தான் பாக்கி இருக்கும். அதனால இந்த கண்டிஷன் இருக்கிறதுனால இதுல பாலிசி போடும்போது மட்டும்தான் இந்த ரைடர் சேர்க்க முடியும். கவர் எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? கவர் அவைலபிள் அப் டு ஏஜ் 70 நியரர் பர்த்டே ஆர் டில் தி பாலிசி டேர்ம் விச் எவர் கம்ஸ் ஏர்லியர். பாலிசி டேர்ம் வரைக்கும் கிடைக்கும், இல்ல அவரது 70 வயசு வரைக்கும் கிடைக்கும். மேக்ஸிமம் கவர் 1 crore இன்க்ளூடிங் ஆல் பிளான்ஸ் எக்ஸப்ட் ஜீவன் சிரோன்மணி. This rider sum assured does not exceed sum assured on death. நீங்க வாட்டுக்கு sum assured on maturity போடக்கூடாது. ஏடிடிபில sum assured on death வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கலாம். போன சிங்கிள் பிரீமியம் பாலிசியில பார்த்தோம், ஆப்ஷன் ஏக்கு அவர் 38 லட்சம் sum assured on death, ஆனா மெச்சூரிட்டி sum assured வந்து 5 lakhs தான். அப்ப ஏடிடிபி 5 lakhsக்கு நீங்க போடக்கூடாது, 38 லட்சத்துக்கு நீங்க ஏடிடிபி போடலாம். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தை விட கூடுதலா போட முடியாது. இந்த ஒரு பாயிண்ட மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வாட்டுக்கு தெரியாம மெச்சூரிட்டி அமௌண்ட போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தான் அவருக்கு டிஏபி கிடைக்கும். அடுத்த ரைடர் டேம் ரைடர். இது எப்ப இருக்கும்? கவர் அவைலபிள் அப் டு ஏஜ் 75 ஆர் டில் தி பாலிசி டேர்ம் விச் எவர் கம்ஸ் ஏர்லியர். 75 வயசு அல்லது பாலிசி டேர்ம், இது ரெண்டுல எது முதல்ல வருதோ அது வரைக்கும் இந்த கவர் இருக்கும்.
மேக்சிமம் கவர் 25 lakhs. இது எல்லாத்துக்கும் உள்ள கண்டிஷன் தான். எல்லா பாலிசியும் சேர்த்து இது. இந்த ஒரு பிளான்ல மட்டும் 25 lakhs இல்ல, அது உங்களுக்கே தெரியும். எப்படி அந்த டிஏபி 1 crore எல்லா பாலிசியும் சேர்த்து 1 crore. இந்த ஒரு பாலிசிக்கு மட்டும் 1 crore இல்ல. சிரோன்மணி அது விதிவிலக்கு. இந்த ஒரு பாலிசியில மத்த எல்லா பாலிசியும் சேர்த்து தான் ஜீவன் லாப, உமங்கு, லக்ஷயா, என்டோமெண்ட், ஆனந்த் எல்லாம் சேர்த்து இதுலயும் சேர்த்து 1 crore. அதே மாதிரி எல்லா பிளானும் சேர்த்து இதுலயும் சேர்த்து டேம் ரைடர் 25 lakhs. இதே மாதிரி திஸ் ரைடர் சம் அஷ்யூர்ட் டஸ் நாட் எக்ஸீட் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். இதுவும் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தை மீறி நம்ம போட முடியாது. நீங்க வாட்டுக்கு மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட பேஸ் பண்ணி போட்டுறாதீங்க. செட்டில்மெண்ட் ஆப்ஷனும் இருக்கு சிங்கிள் பிரீமியத்துல. ஃபார் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுக்கும் வாங்கிக்கலாம். This option can be exercised by the policyholder during the minority of the life assured or by life assured aged 18 years and above. மைனர் லைஃபா இருக்கும்போது யாரு இருப்பாங்க? பாலிசி ஹோல்டரா, ப்ரொபோசரா இருப்பாங்க. அந்த ப்ரொபோசர் கூட என்ன செய்யலாம்? செட்டில்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை எங்களுக்கு இன்ஸ்டால்மெண்டா கொடுங்க அப்படின்னு ப்ரொபோசரும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 18 வயது முடிந்த பிறகு அந்த லைஃப் அஷ்யூர்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் வச்சுக்கோங்க, 18 வயசு முடியறதுக்கு முன்னாடிதான் ப்ரொபோசருக்கு ரைட் இருக்கு. 18 வயசு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ரைட்ஸும் லைஃப் அஷ்யூர்டுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ப்ரொபோசரு வேடிக்கை தான் பார்க்கணும். அதனால எந்த ஆல்டர் பண்றதாலும் சரண்டர் பண்றா இருந்தாலும் அவர் 17 வருஷத்துக்குள்ள முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிக்கணும். 18 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் அஷ்யூர்டோடைய விருப்பம் தான். இவர் ஒன்னும் அதுல தலையிட முடியாது. அதே மாதிரி 5, 10 இன்ஸ்டால்மெண்ட், 15 இயர் இன்ஸ்டால்மெண்ட், மந்த்லி, குவார்டர்லி, ஆஃபர்லி, இயர்லி, இது எப்படி மற்ற பிளானுக்கு இருக்கோ அதே மாதிரிதான். ஃபார் டெத் பெனிஃபிட்டுக்கும் இதே மாதிரி திஸ் ஆப்ஷன் கேன் பி எக்ஸசைஸ்டு பை தி பாலிசி ஹோல்டர் டூரிங் தி மைனாரிட்டி ஆஃப் தி லைஃப் அஷ்யூர்ட் ஆர் பை லைஃப் அஷ்யூர்ட் ஏஜ்டு 18 இயர்ஸ் அண்ட் அபவ். அதே கண்டிஷன் தான் இதுக்கும். 5 or 10 or 15 இயர்ஸ் எப்படினாலும் அவங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். இது வந்து மெச்சூரிட்டியை பொறுத்தவரை மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு 3 மாசம் முன்னாடியே அவங்க இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். டெத் பெனிஃபிட்டை வந்து பாலிசி டேமுக்குள்ள அவர் இருக்கும்போது எப்பனாலும் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்த பிறகு இத அவரு இல்லை அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனாலும் சரி, டெத் பெனிஃபிட் ஆனாலும் சரி, நாமினி மாத்த முடியாது. இப்ப மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷனா வாங்கிட்டு இருக்காரு, இடையில அவர் மொத்தமா வாங்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா அவரு இருந்தாருன்னா மொத்தமா வாங்கிக்கலாம். எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்டா வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு மொத்தமா வாங்கிக்கலாம். ஒருவேளை அவர் டெத் ஆயிட்டாருன்னா நாமினி எனக்கு மொத்தமா கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவர் இன்ஸ்டால்மெண்டா தான் கேட்டிருக்காருங்க உங்காலு, அதனால நாங்க இன்ஸ்டால்மெண்டா தான் கொடுப்போம்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்டா தான் கொடுப்பாங்க. ரைட், இதுதான் சிங்கிள் பிரீமியத்தை பொறுத்தவரை நம்ம என்ன எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து கண்டிஷனையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம லிமிடெட் பிரீமியத்தை பத்தி பார்த்துருவோம். சிங்கிள் பிரீமியம் இப்ப பார்த்துனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் பிரீமியத்தையும் நம்ம ரொம்ப சொல்றது சுலபமா ஈஸியா உங்களுக்கு புரியும். இதுல வந்து ஆப்ஷன் 1ன்னு சொல்றோம். இதுலயும் 2 சாய்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரே நிமிஷங்க. அங்க 2 சாய்ஸுக்கு எப்படி சொன்னோம்? ஆப்ஷன் ஏபின்னு சொன்னோம். ஆப்ஷன் ஏபி அப்படின்னாலே அது சிங்கிள் பிரீமியம் அர்த்தம். லிமிடெட் பிரீமியத்துக்கு எப்படி சொல்றாங்க? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2ன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 1ல சேரணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி, இதுக்கும் 90 days கம்ப்ளீட்டடு. மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி 60 years வரைக்கும் உள்ளவங்க, 90 நாள் பூர்த்தியான குழந்தையில இருந்து 60 வயது வரைக்கும் உள்ளவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாம். ஆப்ஷன் 2க்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் அட் என்ட்ரியே 40 நியரர் பர்த்டே கம்ப்ளீட்டட் இல்ல. இது இந்த கம்ப்ளீட்டடுங்கிறத விட்டுருங்க. 40 நியரர் பர்த்டே இருக்கிறவங்க தான் சேர முடியும் ஆப்ஷன் 2ல. மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி 65 years. இது புரியுதா? ஆப்ஷன் 1ல சேரணும் அப்படின்னா 90 நாள் கம்ப்ளீட் ஆனதுல இருந்து 60 வயது வரைக்கும் உள்ளவங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிக்கலாம்.
ஆப்ஷன் 1 என்னங்கிறத நான் அடுத்து சொல்றேன். ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 40 வயசு இருக்கணும். 40 வயசு இருந்தா தான் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ண முடியும். மேக்சிமம் ஏஜ் 65 வரைக்கும் ஆப்ஷன் 2ல வந்து அவங்க என்ட்ரி ஆகலாம். ஆப்ஷன் 1ல 60 வயசு வரைக்கும் என்ட்ரி ஆகலாம். அப்ப 90 நாள்ல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து 60 வரைக்கும் உள்ளவங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணலாம். 40 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணலாம். 40க்குள்ள இருக்காங்கன்னு வைங்க, 40க்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்ஷன் 1 தான் சூஸ் பண்ணணும், அவங்க ஆப்ஷன் 2 சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் 1 மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி 18 வருஷம், மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 75 இயர்ஸ் வரைக்கும் மெச்சூரிட்டி வர மாதிரி போடலாம். ஆப்ஷன் 2ல மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து 18 வருஷம் முடிஞ்சிருக்கணும், மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து 80 வயசு. ஆப்ஷன் 2ல 80 வயசு வரைக்கும் மெச்சூரிட்டி வயசு இருக்கலாம், ஆப்ஷன் 1ல 75 இயர்ஸ் வரைக்கும் மெச்சூரிட்டி ஏஜ் இருக்கலாம். மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 18. அடுத்து பாலிசி டேர்ம். இதுல ஆப்ஷன் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 10ல இருந்து 25 வருஷம் வரைக்கும் அவங்க எதுனாலும் அவங்க விருப்பப்படி டேர்மை சூஸ் பண்ணிக்கலாம். 10, 11, 12, 13, 14 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லிமிட்டெட் பிரீமியம் மோடு. ஏன்னா சிங்கிள் பிரீமியம்ங்கும் போது அங்க வந்து மோடுங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு வரல, ஏன்னா அது ஒன் டைம் கட்டுறது. இது வந்து லிமிட்டெட் பிரீமியம் அப்படிங்கிறதுனால இதுல எல்லா மோடும் இருக்குங்க. இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி, நாக்ஸ் அண்ட் ட்ரிபிள்எஸ் எல்லா மோடும் இருக்கு, அவங்க எப்பனாலும் கட்டலாம். இதுல அடுத்து மோடல் லோடிங் அப்படின்னு ஒரு புது விஷயம் இருக்கு. இது பழைய விஷயம்தான், ஏற்கனவே நவ்ஜீவன் பிளான்லயும் இதெல்லாம் இருந்தது. அப்ப நம்ம இதெல்லாம் அந்த அளவு நம்ம உள் வாங்கல. இந்த லோடிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம மோடு ரிபேட் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இயர்லி கட்டுறவங்களுக்கு 2% பிரீமியத்துல குறைப்போம், ஆஃப் இயர்லி கட்டுறவங்களுக்கு 1% பிரீமியத்துல குறைப்போம் ரிபேட். குவார்டர்லிக்கு ரிபேட் இல்ல, மந்த்லிக்கு ரிபேட் இல்ல. முன்னாடி மந்த்லிக்கு 5% எக்ஸ்ட்ரா பிரீமியம் இருந்தது. அந்த மாதிரி லோடிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிரீமியம் அவங்க சேர்த்து கட்டணும். இயர்லி போடுறவங்களுக்கு எந்த லோடிங்கும் இல்ல, ஆஃப் இயர்லி போடுறவங்களுக்கு 1.5% லோடிங் எக்ஸ்ட்ரா, குவார்டர்லி போடுறவங்களுக்கு 2.5% எக்ஸ்ட்ரா, மந்த்லி போடுறவங்களுக்கு 3% எக்ஸ்ட்ரா. என்ன சார் இப்படி எக்ஸ்ட்ரா போட்டா அது நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எப்படி இந்த விஷயத்த பாக்குறோம் அப்படிங்கறத வச்சிருக்கு. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது நம்ம இயர்லி வாங்குவதற்கு ஒரு டூலா நான் பாக்குறேன். எப்படி ஆஃப் இயர்லி போறவட்ட போய் சொல்லலாம், சார் நீங்க இயர்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு 1.5% மிச்சமாகும். குவார்டர்லி போறவட்ட போய் சொல்லலாம், நீங்க இயர்லி போட்டீங்கன்னா 2.5% மிச்சமாகும். மந்த்லி போடுறவங்கிட்ட சொல்லலாம், நீங்க இயர்லி போட்டீங்கன்னா 3% மிச்சமாகும். அப்படி இயர்லிய என்கரேஜ் பண்றதுக்கு இந்த லோடிங்கே ஒரு டூலா பயன்படுத்தலாம். இருந்தாலும் அவரால் முடியல, சார் இயர்லி என்னால கட்ட முடியாதுன்னு நான் மந்த்லி கேட்கிறேன், இயர்லி கட்ட முடிஞ்சா நானே இயர்லி கேட்டிருப்பேனே சார், நீங்க என்ன சார் 3% மிச்சமாகும்னு சொல்றீங்க, அது எனக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா என்னால முடியாதே அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் கவலைப்படாதீங்க, இங்க எக்ஸ்ட்ரா கட்டினாலும் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் நாங்க என்ன செய்யறோம், இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கும் போது அதையும் கணக்குல எடுத்து உங்களுக்கு கொடுப்போம். அதை நான் அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு விரிவா சொல்றேன். நானு இப்போதைக்கு நீங்க மோடல் லோடிங்கை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இயர்லி கட்டினா எந்த லோடிங்கும் இல்ல, ஆஃப் இயர்லி கட்டுறவங்களுக்கு 1.5% எக்ஸ்ட்ரா, குவார்டர்லி கட்டுறவங்களுக்கு 2.5% எக்ஸ்ட்ரா, மந்த்லி கட்டுறவங்களுக்கு 3% எக்ஸ்ட்ரா. என்ன எக்ஸ்ட்ரா? டேபுலர் பிரீமியத்தோட இந்த பெர்சன்டேஜை நீங்க கூட்டிக்கணும். இது வரைக்கும் நம்ம ரிபேட் வந்து கழிச்சிருப்போம், இப்ப வந்து என்ன செய்யணும், கூட்டிக்கணும். இது வந்து நமக்கு இயர்லி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நண்பர்களே. மினிமம் சம் அஷ்யூர்டு
1 lakh அதே மாதிரி மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் லோன் லிமிட் இதுவும் அதே மாதிரி 1 lakh to 9 lakh வரைக்கும் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 25,000 above 9 lakh in multiples of 50,000. இது ஏற்கனவே பார்த்ததுதான், சிங்கிள் பிரீமியம் மாதிரியே தான். லிமிடெட் பிரீமியத்திலையும் சம் அஷ்யூர்ட் ரிபேட் என்னங்கிறத பாருங்க. அப் டு 1,75,000 வரைக்கும் இதையும் இந்த ரெண்டு ஸ்லாப்பா பிரிக்கிறாங்க. 10 to 20 years, 21 to 25 years. அப் டு 1,75,000 வரைக்கும் ரெண்டு ஸ்லாப்லயுமே நில். 2 lakh to 4,75,000க்கு 10 to 20 years போடுறவங்களுக்கு 7 rupees. 21 to 25 years போடுறவங்களுக்கு 9 rupees. 5 lakh to 9,50,000 டேர்ம் 10 to 20 years 9 ரூபா ரிபேட். 21 to 25 11 ரூபா ரிபேட். 10 lakh and above 11 ரூபா. 10 to 20 years போடுறவங்களுக்கு 13 ரூபா. 21 to 25 years போடுறவங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், சம் அஷ்யூர்ட் ரிபேட் நம்ம தெரிய வேண்டிய அவசியம் எதற்கு வருது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வைத்து நம்ம அதிகமான சம் அஷ்யூர்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு டூலா நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் முதலே சொன்னேன். ரைட். லிமிடெட் பிரீமியம் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். ஆப்ஷன் 1 2ன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 1னா என்ன 2னா என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஆப்ஷன் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 10 times of tabular premium chosen for basic sum assured plus model loading if any or guaranteed sum assured on maturity, அதாவது basic sum assured whichever is higher. அதாவது ஆப்ஷன் 1 அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்லயே சொன்னது மாதிரி நீங்க சூஸ் பண்ண சம் அஷ்யூர்டோட டேபுலர் பிரீமியம் அதோட மோடல் லோடிங் ஏதாவது இருந்தா அதையும் கூட்டிக்கணும். நான் எப்படி லோடிங்க நான் எக்ஸ்ட்ரா கட்டுறேனே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட், அந்த எக்ஸ்ட்ராவை நாங்க இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கும் போது அதை நாங்க கணக்குல எடுத்து அதுக்கு 10 மடங்கு நாங்க இன்சூரன்ஸ் கவர் கொடுப்போம். நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மந்த்லி 3% கொடுத்தா கூட அந்த 3%க்கு 10 மடங்கு நம்ம என்ன செய்ய போறோம், எக்ஸ்ட்ரா கவரேஜ் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறத அவருக்கு சொல்லலாம். அதைத்தான் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. அந்த பேசிக் சம் அஷ்யூர்டோட டேபுலர் பிரீமியம் பிளஸ் மோடல் லோடிங் இஃப் எனி அல்லது கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி, அதாவது பேசிக் சம் அஷ்யூர்டு, இந்த ரெண்டுல எது அதிகமோ அதை கொடுப்போம். இது நான் அடுத்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லும் போது உங்களுக்கு நீட்டா புரியும். இதுதான் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா 7 times of tabular premium chosen for basic sum assured plus model loading if any or guaranteed sum assured on maturity, அதாவது basic sum assured whichever is higher. அங்க 10 times இங்க 7 times. ஆப்ஷன் 1க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஆப்ஷன் 1ங்கிறது 10 times, ஆப்ஷன் 2ங்கிறது 7 times. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள்ல 5 lakhs, டேர்ம் 20 years. நான் மோடு ஆஃப்லி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. இயர்லி மோடு எடுத்தா லோடிங் வராது இல்லைங்களா? லோடிங் வராது. அப்ப உங்களுக்கு அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏஜ் 40, பேசிக் சம் அஷ்யூர்டு 5 lakh, டேர்ம் 20 years, மோடு இயர்லி. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் எப்படி பாக்குறதுன்னு பாருங்க. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் கால்குலேஷன் ஆப்ஷன் 1. டேபுலர் பிரீமியம் இந்த வயசுக்கு டேபுலர் பிரீமியம் பாத்தீங்கன்னா 110 ரூபா 30 பைசாங்க. பிளஸ் மோடல் லோடிங் இதோட கூட்டிக்கணும். மோடல் லோடிங் எவ்வளவு? ஆஃப் வேலிக்கு 1.5%. அப்ப 1.5% நம்ம சேர்த்தா இப்ப டேபுலர் பிரீமியம் என்ன மாறுது? 111 ரூபா 0.9545. எல்லா டிசிபிளும் அக்யூரேட்டா எடுத்துக்கணும். 111.9545. இதுதான் டேபுலர் பிரீமியம் இப்ப லோடிங்க்கு அப்புறம். இப்ப சம் அஷ்யூர்டுக்கு என்ன பிரீமியம் பார்க்கணும். அப்ப ஆஃப் வேலி பிரீமியம் ஃபார் 5 lakh 111. சாரி, இது நான் கடைசிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
ஓகே, பரவாயில்ல, இதை போட்டுக்கலாம். ஆஃப் இயர்லி பிரீமியம் எவ்வளவு வருது? 5 lakhsக்கு பாத்தீங்கன்னா 11,9545 into 500 போட்டீங்கன்னா 55,977. அப்ப சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் என்னங்க? 10 times of 55,977. இங்க ஒரு 7 வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஆஃப் இயர்லி பிரீமியம் இருந்தாலுமே இது வந்து ஆனுவலைஸ்டு பிரீமியம் அப்படிங்கறத மாத்திக்கணும். $55,977 வருது பிரீமியம். ஆனுவலைஸ்டு பிரீமியம் நீங்க கட்டுறது வந்து இதுல பாதி தான் கட்டுவீங்க. ஆனா இப்ப நம்ம வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கணக்கு பண்ணணும். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் 10 times ஆஃப் இந்த 55,977 10ஆல பெருக்குனா 5,59,770 வருது. அல்லது 5 lakhs. இந்த ரெண்டுல எது அதிகமோ அதுங்க. அப்ப இதுல ரெண்டுல எது அதிகம்? 5,59,770 தான் அதிகம். அதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். இதுதான் இந்த லோடிங் மூலமா நம்ம சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் கணக்கு போடுற விதம். இதே ஆப்ஷன் 2க்கு என்னன்னு பாருங்க. நான் முதலே சொன்னேன், ஆப்ஷன் 1க்கு ஒரு பிரீமியம் இருக்கும், ஆப்ஷன் 2க்கு ஒரு பிரீமியம் இருக்கும், ஆப்ஷன் ஏக்கு ஒரு பிரீமியம் இருக்கும், ஆப்ஷன் பிக்கு ஒரு பிரீமியம் இருக்கும். இப்ப ஆப்ஷன் 2க்கு என்ன பிரீமியம்? டேபுலர் பிரீமியம் 109 ரூபாய். மோடோ லோடிங் 1.5% சேர்த்தா எவ்வளவு? 110.635. அப்ப ஆஃப் இயர்லி பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs. ஆஃப் இயர்லிங்கிறது ஆஃப் இயர்லி இன்டு 2க்கான பிரீமியம். அது 110.635 into 500 போட்டீங்கன்னா 55,318 ரூபாய். அப்ப இதுல சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் எவ்வளவு? 7 times ஆஃப் 55,318 ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 3,87,221 ரூபாய். ஆர் 5 lakhs, whichever is higher. So 5 lakh is sum assured on death. ஏன்னா இதுல பேசிக் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் வந்து 7 times விட அதிகமா இருக்கு. அதனால 5 lakhs தான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். நீங்க பேசிக் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டை விட குறைச்சு டெத் சம் அஷ்யூர்டை சூஸ் பண்றதுக்கு எல்ஐசி அலோவ் பண்ணுவது இல்லை. சிங்கிள் பிரீமியத்துல அலோவ் பண்ணுது, மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டை விட குறைச்சு சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தை வந்து சூஸ் பண்றதுக்கு. ஆனா ரெகுலர் பிரீமியத்துல சம் அஷ்யூர்டை விட மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டை விட சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் குறைவா இருப்பதற்கு அலோவ் பண்றது இல்ல. அதிகமா இருந்தா அலோவ் பண்றாங்க, குறைவா இருந்ததுன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் தான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் டெத் பெனிஃபிட் என்ன? ரிஸ்க் முன்னாடி டெத் ஏற்பட்டா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் 5 yearsக்குள்ள டெத் ஏற்பட்டா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். ஆஃப்டர் 5 yearsனா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் பிளஸ் லாயல்டி அடிஷன். மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் பாலிசி டேர்ம், கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி பிளஸ் லாயல்டி அடிஷன். இதெல்லாம் அதே மாதிரி தான். லாயல்டி அடிஷன் வந்து நவ்ஜீவனுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் நான் ஒன்னு பார்த்தேன். எக்ஸ்பெக்டட் லாயல்டி அடிஷன் ரேட் நவ்ஜீவன் வரும்போது இது வந்திருக்குது. நம்ம வந்து எப்பயும் வந்து 4%ல ஒரு ப்ரொஜெக்ஷனும்
8% ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுப்போம் இல்லைங்களா, பெனிஃபிட் இல்லிஸ்டேஷன் மூலமா. அதுல இந்த 8% வந்தது 10 வருஷ டேமுக்கு சிங்கிளா இருந்தா 70 rupees சொல்றாங்க. 5 year அதாவது லிமிடெட் பிரீமியத்துக்கு 75. அது வந்து பாத்தீங்கன்னா பழைய நவ்ஜீவன்ல வந்து 10 வருஷத்துல இருந்து 18 வருஷ டேம் தான் இருந்தது மேக்சிமம். இப்ப புது பிளான்ல நமக்கு என்ன வந்திருக்கு, 10 வருஷத்துல இருந்து 25 years வரைக்கும் நம்ம இப்ப வந்திருக்கு. இது அதனால இதுல வந்து 18 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. 18 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளுக்கு 150, இந்த லிமிடெட் பிரீமியத்துக்கும் 185 ரூபாயும் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா அவங்க போட்டிருக்காங்க. இப்ப இந்த பிளான் நீங்க கொடுக்கும் போது பெனிஃபிட் இல்லிஸ்டேஷன் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு தலைவர். அதனால அவர் ஏதாவது இந்த பெனிஃபிட் இல்லிஸ்டேஷன் எடுத்து பார்த்தாருங்கிறத நம்ம அப்புறம் கேட்போம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டிவ் ஃபிகர். இது லோன் வந்து பாத்தீங்கன்னா இதுல எனி டைம் ஆஃப்டர் அட்லீஸ்ட் 2 full years பிரீமியம் ஹேவ் பீன் பெய்டு. 2 வருஷம் பிரீமியம் கட்டிட்டா லோன் வாங்கிக்கலாம். 2 வருஷம் முடியணுங்கிற கணக்கு இல்லைங்க. 2 வருஷம் பிரீமியம் ஃபுல் பிரீமியம் 2 வருஷம் ஃபுல் பிரீமியம் கட்டியிருந்தா லோன் வாங்கிக்கலாம். அப்ப டேட் பேக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், டேட் பேக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மாசமே கூட நம்ம என்ன செய்யலாம், லோன் வாங்கலாம். ஏப்ரல் 2020க்கு நீங்க டேட் பேக் பண்ணி நீங்க இந்த பாலிசியை கொடுத்தீங்கன்னா இந்த மாசமே 1 வருஷம் கட்டியிருப்பாரு. அடுத்த மாசத்துக்கு அடுத்த வருஷத்துக்கான டியூ வந்துடும். அப்ப 2 ஆனுவல் பிரீமியத்தை அவர் கட்டியிருப்பாரு. அவர் இமிடியேட்டா லோன் வாங்கலாம். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த மாசம் பாலிசி போறவங்களுக்கு நம்ம சொல்லலாம். நீங்க ஃபண்டை பிளாக் பண்ண வேண்டாங்கிறத சொல்லலாம். மேக்சிமம் லோன் வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் தி சரண்டர் வேல்யூ ஃபார் இன்ஃபோர்ஸ் பாலிசி, 80% ஆஃப் தி சரண்டர் வேல்யூ ஃபார் பெய்ட் அப் பாலிசி. பெய்ட் அப் பாலிசிக்கும் லோன் இருக்கு, இன்ஃபோர்ஸ் பாலிசிக்கும் லோன் இருக்கு. பெய்ட் அப் அப்ப எப்ப ஆகும், இது மத்த எல்லா பாலிசி மாதிரி தான். இஃப் 2 full years premium have been paid and any subsequent premium be not duly paid, policy becomes paid up. No loyalty addition for paid up policy. ஒரு 2 வருஷம் பிரீமியம் கட்டியிருந்து அதுக்கப்புறம் பிரீமியம் கட்டலைன்னா பாலிசி பெய்ட் அப் ஆகும். பெய்ட் அப் பாலிசிக்கு லாயல்டி அடிஷன் கிடையாது. டெத் பெனிஃபிட் ஃபார் பெய்ட் அப் பாலிசி. டெத் பெனிஃபிட் இப்ப என்ன கிடைக்கும், sum assured on death into number of years premium paid divided number of years premium payable. எத்தனை வருஷம் பணம் கட்டியிருக்காரு, எத்தனை வருஷம் பணம் கட்டணும். sum assured on death அதால நீங்க பெருக்கணும்னா வர்ற வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பெய்ட் அப் பாலிசிக்குரிய sum assured on death. அதே மாதிரிதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபார் பெய்ட் அப் பாலிசியில sum assured on maturity into number of years premium paid divided number of years premium payable. இது எல்லாமே எல்லா பாலிசிலையும் இருக்கிறது தான். ரைடர், அதே ரைடர் தான் இதுவும். பாலிசி போடும் போது எடுக்க முடியும். ஏடிடிபி கவர் அவைலபிள் அப் டு 870 till பாலிசி டேம். மற்ற ரூல்ஸ் எல்லாம் அதே தாங்க. மேக்ஸிமம் கவர் 1 crore. This rider sum assured does not exceed sum assured on death. Term rider cover available up to 875 or till the policy term whichever comes earlier. Maximum cover 25 lakhs. This rider sum assured does not exceed sum assured on death. இதெல்லாம் முதல்ல பார்த்தோம். Settlement option இது அதே மாதிரி for maturity. This option can be exercised by the policyholder during the minority of the life assured or by the life assured aged 18 years and above, 5 or 10 or 15 monthly, quarterly, half-yearly, yearly. டெத் பெனிஃபிட்டும் அதே மாதிரி அவங்க வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷனா வாங்கிக்கலாம். ஆப்ஷன் அவைலபிள் ஃபார் போத் இன்ஃபோர்ஸ் பாலிசி அண்ட் பெய்ட் அப் பாலிசி. பெய்ட் அப் பாலிசிக்கும் இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அவர் விருப்பப்பட்டார்னா அவைல் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் இது வரைக்கும் ஓவரால் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களது டவுட்டை கேட்கலாம். ஏஜ் 0, டேம் வந்து 18 வருஷம் போடுறாரு. பிபிடி 5 வருஷம் தான். சம் அஷ்யூர்டு 5 lakhs. இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 54,627 ரூபா அவருக்கு பிரீமியம் வருது. மெச்சூரிட்டி அப்ப நம்ம என்ன கொடுக்க போறோம், டோட்டல் பிரீமியம் பெய்டு 5 வருஷம் சேர்ந்து அவர் கட்டுற பணம் எவ்வளவுங்க, 2,68,431 ரூபா அவர் கட்டியிருப்பாரு.
கேரண்டி சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி எவ்வளவு 5 lakhs பிளஸ் லாயல்டி அடிஷன். சரி, டெத் பெனிஃபிட் என்ன கிடைக்கும்? சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் என்னது? ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணா என்ன கண்டிஷனு? டேபுலர் பிரீமியம் எவ்வளவு? 113 ரூபா 55 பைசா இவருடைய வயசுக்கு, 0 வயசுனால. இயர்லி பிரீமியம் ஃபார் 5 lakh 56,775 ரூபா. இதுல என்ன கண்டிஷனு? ஹையர் ஆஃப் 10 times ஆஃப் 56,775 ஆர் 5 lakhs. இதுல எது அதிகமோ அது. அப்ப 5,67,750 ரூபா ஆர் 5 lakhs. இது ரெண்டுல எது அதிகம்? 5,67,750 ரூபா அவருக்கு சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கறத முடிவாகும். 5 வருஷத்துக்குள்ள டெத் ஆனா 5,67,750 ரூபா நம்ம கொடுத்துருவோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் டெத் ஆனா 5,67,750 பிளஸ் லாயல்டி அடிஷன் நம்ம கொடுப்போம். ஆப்ஷன் 2 வந்து இவர் சூஸ் பண்ண முடியுமா? சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்றதுக்கு என்ன கண்டிஷன்? மினிமம் 40 வயசு ஆயிருக்கணும். இவருக்கு 0 வயசுனால இவர் ஆப்ஷன் 1 மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், ஏஜ் 10, டேம் 10, சம் அஷ்யூர்ட் 5 lakhs, இயர்லி 78,506. மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன கொடுப்போம்? டோட்டல் பிரீமியம் பெய்டு 3,85,766 ரூபா. கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி என்னது? 5 lakhs பிளஸ் லாயல்டி அடிஷன். டெத் பெனிஃபிட் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் என்ன வரும்? ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணா டேபுலர் பிரீமியம் 159.25, இயர்லி பிரீமியம் ஃபார் 5 lakhs. அந்த 159.25ங்கிறது 1000 ரூபாய்க்கான டேபுலர் பிரீமியம். அப்ப நம்ம இங்க 5 லட்சத்துக்கான பிரீமியத்தை கணக்கு போடணும். அப்படி கணக்கு போட்டா எவ்வளவு வருது? 79,625. இயர்லி மோடுனால நமக்கு எந்த லோடிங்கும் இதுல வரல. இது ஆஃப் இயர்லியா இருந்ததுன்னா லோடிங்க சேர்த்துக்கணும். குவார்டர்லியா இருந்தாலும் லோடிங்க சேர்த்துக்கணும். மந்த்லியா இருந்தாலும் லோடிங்க சேர்த்துக்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கால்குலேட்டர்ல கொட்டேஷன் நீங்க போடும்போது டெத்து சம் அஷ்யூர்டு எல்லா மோடுக்கும் வரும். ஒவ்வொரு மோடுக்கும் அந்த அமௌண்ட் வந்து வித்தியாசப்படும். இதனாலதான் லோடிங்னாலதான் பாத்தீங்கன்னா ஹையர் ஆஃப் 10 times ஆஃப் 79,625 ஆர் 5 lakhs என்ன வருது? 7,96,250 ரூபா ஆர் 5 lakhs. இதுல எது அதிகமோ அது. அப்ப என்னது? ஆட்டோமேட்டிக்கா 7,96,250 ரூபா. 5 வருஷத்துக்குள்ள டெத் ஆனா 7,96,250 ரூபா கொடுத்துருவோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் டெத் ஆனா 7,96,250 ரூபாயோட லாயல்டி அடிஷனும் கொடுப்போம். ஆப்ஷன் 2 இவரும் சூஸ் பண்ண முடியுமா? நாட் எலிஜிபிள். ஏன்னா ஏஜ் 40 ஆனா தான் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ண முடியும். இவருக்கு ஏஜ் 10, அதனால ஆப்ஷன் 2 நாட் எலிஜிபிள். அடுத்தது ஏஜ் 40, டேம் 25 இயர்ஸ் போடுறாரு, பிபிடி 5 இயர்ஸ், சம் அஷ்யூர்டு 5 lakhs, ஆஃப் இயர்லி மோடு. ஆப்ஷன் 1க்கும் அதே பிரீமியம் தான், ஆப்ஷன் 2க்கும் அதே பிரீமியம் தான். என்ன பிரீமியம்? ஆஃப் இயர்லி 22,968. ரெண்டு ஆப்ஷனுக்கு ஒரே பிரீமியம் தான் வருதுங்க. மெச்சூரிட்டி பிரீமியம் என்ன கொடுக்க போறோம்? டோட்டல் பிரீமியம் பெய்டு ஆப்ஷன் 1க்கு 2,14,202 ரூபா. கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி என்ன கொடுக்க போறோம்? 5 lakhs பிளஸ் லாயல்டி அடிஷன். அப்ப இன்பில்ட் போனஸே கிட்டத்தட்ட 3 லட்சமா இருக்கு. இதே பெரிய அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னு வைங்க, 1 crore பாத்தீங்கன்னா ஒரு 40 lakhsக்கு மேல வரும், 60 lakhs வரும். 1 crore பாத்தீங்கன்னா 60 lakhs இன்பில்ட் போனஸ். டெத் பெனிஃபிட் பாருங்க. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் எப்படி கணக்கு போடுறது? ஆப்ஷன் 1க்கு டேபுலர் பிரீமியம் 94.35, ஆஃப் இயர்லி லோடிங் 1.5% சேர்த்த பிறகு வர்றது எவ்வளவு பாத்தீங்கன்னா 95.76525. ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஃபார் 5 lakhsக்கு அப்ப எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 47,883. ஹையர் ஆஃப் 10 times ஆஃப் 47,883 ஆர் 5 lakhs ஈக்குவல் டு 4,78,280 ரூபா ஆர் 5 lakhs. இதுல எது அதிகம்? 5 lakhs தான் அதிகம். அப்ப நான் முதலே சொன்னது மாதிரி இதுல பேசிக் சம் அஷ்யூர்டை விட குறைவாக டெத் சம் அஷ்யூர்டை சூஸ் பண்றதுக்கு எல்ஐசி அலோவ் பண்றது இல்ல. இதுல ஆட்டோமேட்டிக்கா
மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு தான் அதிகமா இருக்கு. அதனால இதுல 5 lakhs தான் வரும். ஆப்ஷன் 2க்கும் பாருங்க, ரெண்டு ஒரே பிரீமியம் தான் சொன்னேன். அப்ப ரெண்டுக்கு ரிசல்ட் அதே தான். இங்கேயும் 5 lakhs தான். ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணாலும் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் 5 lakhs தான். ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணாலும் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் 5 lakhs தான். அதனாலதான் ரெண்டு ஆப்ஷனுக்குமே பிரீமியம் ஒரே தான் வருது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுதாங்க இந்த ஸ்கீமை பத்தியான ஒரு முழுமையான விவரம். நான் முதலே சொன்னது மாதிரி இந்த ஸ்கீமை எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துங்க. அந்த கேப் நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட் பேஸ்ல இந்த கேப் எங்கெங்க இருக்கலாம் அப்படின்னு இமிடியேட்டா ஒரு ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் எடுங்க. அவங்கள எல்லாம் நீங்க கேன்வாஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு பிரீமியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிளான் 180 நாள் தான் இருக்கும், க்ளோஸ் எண்டடு. அதனால நீங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பிசினஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரீமியம் பெரிய பிரீமியம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரீமியம் வாங்கும் போது நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது எம்டிஆர்டி பிரீமியத்துக்கான கணக்கு முழு பிரீமியமா கணக்கு எடுப்பாங்க. இன்கம்மா பார்க்கும்போது நமக்கு 10% கமிஷன் அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. என்னடா நமக்கு கமிஷன் இவ்வளவு கம்மியா இருக்கே, இந்த ப்ராடக்ட் எப்படி மூவ் பண்றதுன்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா மாற்றத்துக்கு நீங்க இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். இன்னும் அடுத்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப மாறக்கூடிய காலத்துக்கு ஏற்ப நம்மளோட அப்ரோச்சும் மாறினா தான் நம்ம இந்த ஃபீல்ட்ல நிக்க முடியும். இல்லைன்னா நம்ம இந்த ஃபீல்ட்ல நிற்பது கஷ்டம். இந்த 10% அப்படிங்கிறத பார்க்காதீங்க. 10ங்கிறது 10 பிளஸ் போனஸ் சேர்த்தா 14%. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மற்ற பிளான்ல ரெகுலர் பிரீமியம் கட்டக்கூடிய பிளான்ல நீங்க கேன்வாஸ் பண்ணும்போது ஒரு 10 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கொடுக்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா 10 பேரை பார்த்தா ஒரு 3 பேரு 4 பேரு பாலிசி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 10க்கு 1ங்கும் போது அங்க 35% தான் கிடைக்குது. இங்க 10க்கு ஒரு 3 வாங்கினா கூட நமக்கு இங்க 42% கிடைக்குது. நம்ம அப்படிதான் கணக்கு எடுத்துக்கணும். பாசிட்டிவா பார்த்து இதை நீங்க மேக்சிமம் இந்த மார்ச்சுக்குள்ள எவ்வளவு பாலிசி முடியுமோ அவ்வளவு பாலிசியை பண்ணி நீங்க ஒவ்வொருத்தங்களும் உங்களுடைய கோலான இந்த எம்டிஆர்டியை முடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஆல். இப்ப ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் என்னுடைய ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றேன். நன்றி சார், மிகவும் நன்றி. நண்பர்களே, யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சுருக்கமா கேளுங்க, டைரக்டா கொஸ்டின் வந்துருங்க. ராமூர்த்தி சார், டவுட் இருக்குதுங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். கமிஷன் சொல்லலையா சார்? கமிஷன் சொல்லிட்டாரு சார். சொல்லிட்டேனே. 10% சார். 10% வித் போனஸ் கமிஷன் 4%, 14%. சிங்கிள் பிரீமியத்துக்கு எப்பவும் போல 2%. சிங்கிள் பிரீமியத்துக்கு எப்பவும் போல 2%. 2%. ரெகுலர் பிரீமியத்துக்கு 10%. எஸ் சார், எஸ் சார். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சொல்லாம விட்ட எந்த பாயிண்ட்டுமே இல்ல. மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இருக்கு சார். நான் கேட்கலாமா? சொல்லுங்க சார். அதாவது இந்த 475 சொன்னீங்க இல்லையா? என்ன சார்? சிங்கிள் பிரீமியத்துல 4,75,000. ஆமா ஆமா. அது ஏன் கொடுக்க கூடாது? அது கொடுக்கல. அது என்னன்னு தெரியல. ரிபேட்லயும் இல்ல, இதுலயும் இல்ல. அது நீங்க அந்த பிளான டிசைன் பண்ண விட்டு தான் நீங்க கேட்கணும் இந்த கேள்வியை. அப்புறம் இன்னொரு டவுட். அந்த சிங்கிள் பிரீமியத்துல 10% அந்த எக்ஸஸ் ஆனா அந்த 10 டேஸ் கிடைக்காதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நீங்க அந்த பிரீமியம் பாருங்க சார். நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஆப்ஷன் 2ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஷார்ட் டேர்ம் போட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டேர்ம் போடும்போது பிரீமியம் அதிகமாகும். அதாவது சமஸ்டரோட அதிகமாகும். அதாவது அந்த 10%க்குள்ள வரணுங்க. இப்ப உதாரணமா 5 லட்சம்னா 5 லட்சத்து 10க்குள்ள வரணும். இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப சம்மஸ்டூடான டெத் ஒரு 50 லட்சம் இருக்கு அப்படின்னா உங்களது பிரீமியம் 5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். 5 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த செக்ஷன் 10D அப்ளை ஆகாது. டாக்ஸபிளா மாறிடும்.
ஆமா, டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதாவது சார் சம்மர் ஷூட காட்டிலும் கட்டுற பிரீமியம் வந்து கூட போயிடக்கூடாது என்னங்க சார்? 10% போக கூடாதுங்க. சம்மர் ஷூட காட்டிலும் கட்டுற பிரீமியம் வந்து 10% மேல போயிடக்கூடாது. ஆமா ஆமா. சரிங்க சார், சரிங்க சார். கல்யாணி மேடம் என்ன டவுட் மேடம்? கல்யாணி மேடம் சார் செகண்ட் இயர் கமிஷன் சொல்லல. என்ன சார்? செகண்ட் இயர் கமிஷன் என்னங்க சார்? செகண்ட் இயர் கமிஷன், தேர்ட் இயர் கமிஷன், 4 இயர் கமிஷன், 5 இயர் கமிஷன் 5%. ஓகே சார். அச்சா. வேற வேற நண்பர்கள் எல்லாம் இந்த பிளான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கிறதா இல்ல ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறதா? யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நல்லா புரிஞ்சுட்டோ? சார் A to Z விளக்கிட்டாங்க சார். வேற நண்பர்களே வேற டவுட் இருந்தா கேளுங்க. சரவணன் சார் இப்பதான் வந்திருக்காப்ல. அவர் பிரீமியம் வாங்கிட்டு வந்திருப்பாரு சார். இல்ல அப்படி இல்ல, நேத்து அவர் சூப்பர்மேன் ஆயிட்டார் இல்லையா? சூப்பர் ஏஜென்ட். how to become super agent நடந்தார் இல்லையா? how to become super agent மாறிட்டார். சரவணன் சார். சரி சார், ஏதோ 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு 8:10க்கெல்லாம் கேளுங்க. டவுட் இருக்கா இல்ல முடிச்சிடலாமா? ரெண்டு பேர் கை வச்சிருக்கேன், கேப்போம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. கேளுங்க. அதாவது இந்த இன்கம் டாக்ஸ் 1020 வந்து ஆப்ஷன் 2ல 7 டைம்ஸ் ரிஸ்க் கவர்ங்க போது எலிஜிபிலிட்டி வராதுங்களா சார்? ஆமா சார், அதான் நானும் சொன்னேன். ஆமா, அதான் இல்ல நீங்க அது இன்னொரு 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா 10 டைம்ஸ் அது ஏனோ சொன்னீங்க, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ். 5 வருஷத்துக்கா? நான் அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அதாவது சம்ம சூட் ஆன் டெத் அதுக்கும் நீங்க கட்டுற பிரீமியத்துக்கும் 10%க்கு மேல போச்சுன்னா அது வராது, அவ்வளவுதான். சிம்பிள் ரூல், அதை வச்சுக்கோங்க மைண்ட்ல. அடுத்தது ரெட்மி என்ன ரெட்மி நோட்னு போட்டுருக்கு, யாருன்னு தெரியல. எப்பவுமே பேரே எஸ்எம்ஜி குரூப் மெம்பரா இருந்தா போதும். அது ரெட்மி நோட் யார் சார்? ரெட்மி நோட் எப்பவுமே பேர் வைக்க மாட்டாரு. அந்த மாதிரி வராரு, வீடியோல வராரு. சொல்லுங்க சார். அது சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா போடுறேன், அது எதுக்கு, என்ன காரணம்? என்ன சார்? ஆஃப் ஏலி குவார்டர்லி மந்த்லிக்கு சார்ஜஸ் போடுறாங்கல்ல, மாடல் சார்ஜஸ். சார் இதெல்லாம் வந்து பிளான் வந்து அவங்க டிசைன் பண்றாங்க, நான் சொல்றேன். இதுக்கு பதில் நான் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சார், என்னால. அவ்வளவுதான் சார். அத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்க வந்து இதே இந்த மோட்லாம் கட்டுறீங்க, நீங்க வருஷத்துக்கு ஒருக்க மொத்தமா கட்டுங்கன்னு அவங்க இன்டைரக்டா நம்மள சொல்லாம சொல்றாங்களோ நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். வெரி குட் சார், சூப்பர் சார். நல்ல பிரசன்டேஷன், நல்ல பிரசன்டேஷன், எல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. ஆமா சார், லேமன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. ஏகாம்பரம் சொல்லுங்க சார். இல்ல இப்ப நீங்க திடீர்னு எனக்கு வந்து ஏன் இது வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்கீம் இல்லையே, ஏன் பிளஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காம உண்மையிலே சீரியஸா ஃபீல்ட்ல நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது டவுட் கேட்டீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து விடையே கிடையாது. ஏன் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்கல சார், ஏன் பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்கல சார், இதுக்கெல்லாம் விட கிடையாது சார். பிரீமியம் பெனிஃபிட் லாங் டேர்முக்கு உதவும். ஆமா, ஷார்ட் டேர்ம் 5 வருஷம் டேர்ம். இந்த 5 வருஷம் டேர்ம்ல எல்லாரும் என்ன செத்தா போறோம் அப்படின்னு கார்பரேஷன் முடிவு பண்ணிருச்சு. அதனால பிடிஎஃப் கொடுக்கல. ஓகே, வேற யார் சார் இருக்காங்க? ஏகாம்பரமா? ரைட் சரவணன் சார். ஏகாம்பரம் ஒருத்தர் தூக்கிட்டாரு சார். அவர்தான் இப்ப கேட்டாரு. அவர்தான். அவர்தான் கேட்டாரா? இன்னும் ஐயா அப்படியே வச்சிருக்காரு. இல்ல சார், இது சரியா பேச முடியல சார். என்னல ஏன், என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல, இதுல பேச வரல சார். இதுல கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குதுங்களா? ஆமா.
சார் இந்த கமிஷன் பேஸ்ல தான் சார் இது குறையா தெரியுது எனக்கு. ரைட்டு. அதாவது நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு எங்கெங்க கேப் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஃபுல் பண்றதுக்கு இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதாவது உங்களுக்கு 0 அப்படிங்கிற இடத்துல 10%, அதாவது 14%. உங்களுக்கு வந்து 0ங்கிற இடத்துல 14%. சரிங்க சார், சரிங்க சார். நான் சொல்றது உங்களுக்கு வந்து புரியுதா? புரியுது சார். ஒண்ணே இல்லாத இடத்துல 14% இருக்கு. எஸ். அப்ப அது வந்து கம்மியா அதிகமா? அதிகம் சார், அதிகம் சார். அவ்வளவுதான் இதான் பாயிண்ட். ஓகே சார், ஓகே, நன்றி சார். நீங்க உங்களை வந்து 35% விட்டுட்டு இதுக்கு போங்கன்னு யாருமே சொல்லல. சரிங்க சார், சரிங்க சார். எங்க 0 இருக்கு இல்ல கட்டுப்படி ஆவலனா 35% தாங்க விட்டுங்க. இல்ல அதுதான் சொன்னேன், உங்களுக்கு எங்க 0வோ அங்க இந்த 14 போய் பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எங்க 35ஓ அங்க போய் இந்த 14 பிக்ஸ் பண்ணுவீங்களா நீங்க? எது லாபம் உண்டு நமக்கு? 0ங்கிற இடத்துல 14 பிக்ஸ் பண்ணா நமக்கு லாபம். 35 போய் 14 பிக்ஸ் பண்ணலாமா? இதுக்குதான் விடை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்களுக்கு ரொம்ப லாபம். காரணம் என்னன்னா கிளப் மெம்பருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 15 சால் 5 வருஷம் கட்டி முடிச்ச பிறகு பாலிசி 25 வருஷம் போர்ஸ்ல இருக்கும். கிளப் மெம்பர்ல எந்த வித பாதிப்பு இருக்காது. பாருங்க அதெல்லாம் எப்படி ஒரு பிளஸ்ஸா பாக்குறாரு பாருங்க. நீங்க வந்து பிரச்சனையை வந்து நம்மளுடைய வாய்ப்பா பார்க்க கத்துக்கிட்டோம்னா அது நம்ம முன்னேற்றத்துக்கு உதவும். ஒரு விஷயத்த நீங்க வந்து சவாலா பார்க்க கத்துக்கணும், பிரச்சனையா பார்க்காதீங்க. சவாலா பாத்தீங்கன்னா சமாளிப்பீங்க, பிரச்சனையா பார்த்தா இப்படிதான் நீங்க பேசுவீங்க. ஓகே, அடுத்த கேள்வி இருக்கா? அவ்வளவுதான். இப்போ ஒருவேளை லாங் டேர்ம் 25 வருஷம் போடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கமிஷனுக்காகவோ இல்லைன்னா கஸ்டமருடைய பெனிஃபிட்டுக்காக நம்ம போடுறோம். ஆனா இப்ப இந்த கொரோனா பீரியட்ல வந்து லாக்டவுன் மாதிரி அந்த கண்டினியூஸா அவங்களால கட்ட முடியாது. எத்தனை பாலிசி சரண்டர் ஆயிருக்குது. அப்ப அவங்க லைஃப் பூரா பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். அதனால இந்த ஷார்ட் டேர்ம் பாலிசி கொடுத்தவங்களுக்கு 25 வருஷம் சேஃப்டி ஆயிருது. அதனால கஸ்டமர் ஆங்கிள் பார்க்கும்போது இந்த 5 வருஷம் பிபிடி அல்லது சிங்கிள் பிரீமியம் பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் சிந்தனை பண்ணீங்கன்னா இந்த பிளான் வந்து சூப்பர் பிளான். ரெண்டாவது எல்ஐசி ஏஜென்டோட குடும்பம் கண்டிப்பாக இந்த பிளான் எடுக்க வேண்டும். எல்ஐசி ஏஜென்ட் முறையில நான் சொல்றேன். அதனால நம்ம குடும்பத்துக்கு நாம முதல்ல எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கறதே ஒரு செல்லிங் பாயிண்ட். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப நன்றி சார். சரவணன் சார் சொல்லுங்க கிளரே. நன்றி சொல்லுங்க. ஓகே கிளரே. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது பிளான் இன்னைக்கு தான் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. அறிமுகம் பண்ணின பிளானை வந்து உடனடியா நம்மளுடைய இந்த மக்கள் மன்றத்துல ஏஜென்ட்ஸ் மக்கள் முகவர் மன்றத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இது வந்து சுட சுட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இந்த பாலிசியோட பீரியட் பார்த்தீங்கன்னா 180 நாள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் நம்ம இதை வந்து சேல் பண்ண பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கு. அதுக்காக மிகவும் சிரத்தை எடுத்து இதை உடனடியா செய்யணும், நமக்கு வந்து கத்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த நம்மளுடைய தலைவருக்கு முதல்ல ஒரு நன்றி. அதை வந்து யார் மூலமாக செய்யலாம் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணதுல வந்துட்டு நம்மளுடைய பிதாமகர் மதியழகன் ஐயா அவர்களை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க மூலம் சொன்னோம்னா தெளிவா நம்மளுக்கு வந்து புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் முடிவெடுத்து இன்னைக்கு நம்ம ஐயா அவர்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவருடைய எதிர்பார்ப்பு வந்து பொய்யா போகலை, ரொம்ப தெளிவா இருந்தது. அது மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த டவுட்டும் வரல இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா. இல்லாட்டி மற்ற வேற ட்ரைனிங்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 பேராவது கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து கேள்வியே எழவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எளிமையாகவும் தெளிவாகவும் இந்த பிளானை பத்தின முழுமையான விஷயங்களை நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க திரு மதியழகன் ஐயா அவர்கள். அதனால இந்த அளவுக்கு தெளிவா நமக்கு இந்த பிளானை விளக்கமா எடுத்து கொடுத்த நம்மளுடைய பிதாமகர் மதியழகன் ஐயா அவர்களுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய நன்றியை நம்ம எஸ்எம்ஜி குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் நன்றி ஐயா உங்களுக்கு. நன்றி நன்றி. தேங்க்யூ. மதியழகன் சார் சொல்லுங்க சார். அது அண்டர் ரைட்டிங் சர்க்குலர் வரல? இன்னும் வரல சார். இது வந்து ஸ்டாண்ட் அலோனா இல்லையா?
அதான் இன்னும் வரல சார். அதை பத்தி ஸ்டாண்டலோன் அனிமே ஸ்டாண்டலோனா தான் வரும். அப்படிதான் வரும். ஆமா ஆமா அப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்டாண்டலோன் வந்தா இது நல்லா இருக்கும் அப்படி தோணுது. அதான். ஓகே சார். ஓகே சார். நன்றி. தேங்க் யூ சார். நன்றி சார். மிகவும் நன்றி சார். ஓகே தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். டெலகிராம்